என்னது? இந்த சோஃபா வந்து சோஃபாவா? காண போச்சு. ஐயோ ஆமா, அவ்வளவுதான். திருட தூக்கிட்டு போயிட்டான். என்ன பண்றது இப்போ? எப்படி கண்டுபிடிக்கலாம் சோஃபாவை? இந்தா இருக்கு. ஏன் நீங்க மாத்திச்சிருக்கீங்க? ஏன்னா இன்னைக்கு வந்து எங்க சின்ன மேடம் தியாஸ்ரீக்கு வந்து பர்த்டேங்க. எல்லாரும் வந்து விஷ் பண்ணுங்க. அதனால வந்து இந்த வாலை வந்து நான் டெக்கர் பண்ணலாம். ஸோ அதனால அங்க இருந்த சோஃபா வந்து இங்க மூவ் பண்ணிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் மாப் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து டெக்கரேஷன்ஸ்க்கு திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க காட்டுறேன். வாங்க கேமராமேன் கூடயே. என்னோட கேமராமேன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கோபிகா எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க. எங்க வீட்டுல இருக்கிற திங்ஸ வச்சு என்ன காட்டு கோபியா? என்ன காட்டு? ஃபுல்லாவே காட்டு, பின்னாடி இருந்தே காட்டு. பார்த்தீங்கன்னா வீட்டுல இருக்கிற திங்ஸே வந்து இருக்குது. இதெல்லாம் ஹேங்கிங்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். கொஞ்சம் பலூன்ஸ் நிறைய வச்சிருக்கேன். பலூன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ வந்து அந்த பலூன்ஸ் எல்லாம் வச்சு இன்னைக்கு ஏதோ சிம்பிளா இந்த மாதிரி தான் பேட்டர்ன்ல வந்து பலூன்ஸ் மட்டும் பண்ணிட்டு ஹேங்கிங்ஸ் போட்டு பண்ணலாம்னு ஒரு ஐடியால இருக்கேன். ஆனா அது பண்றப்பதான் எப்படி வரும்னு தெரியல. பாருங்க, கண்டிப்பா வந்து வெயிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. நான் பண்ணியிருந்த டெக்கரேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? பலூன் ஊதிட்டு இருக்கீங்களா? ப்ரீத்திங் எக்ஸசைஸ். என்ன இங்கே கொஞ்சம் வந்து ஊதி ஊதி வந்து 3 பலூன்ஸாக வந்து நாட் போட்டு வச்சுருக்கோம். நாங்கள் கலர் காம்பினேஷன்ஸ்லாம் இல்லைங்க. கைக்கு குழந்தைகளுக்கு எந்த கலர் கிடைக்குதோ அப்படி ஊதி எடுத்திருக்கோம். இப்போ இது ஊதுறதை விட இப்போ அந்த வாலில் பேஸ்ட் பண்ணுறதை நினச்சாதான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. வாங்க, ஊதுறதா கஷ்டமாக இருக்கா? ஏன்னா பலூன் வந்து கீழே விழுந்துரும் இல்லையா? அதனால கொஞ்சம் எனக்கு பயமாக இருக்குது. எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து செல்லோ டேப்பை ஃபுல்லா வந்து இப்படி போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா பலூன்ல வந்து டேப் ஃபர்ஸ்ட் பேஸ்ட் பண்ணிட்டு அதை அப்படியே தூக்கி மேல வந்து ஹேங் பண்ணிட்டோம்னா ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஊதுறதை விட அதுதாங்க ஒட்டுறது தான் ரொம்ப வந்து பயமா இருக்கு. உடைஞ்சு போகுது, ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் டேப் போட்டுடலாம் எல்லா பலூன்ஸ்க்கும். இது பாத்தீங்கன்னா ரெண்டா அப்படி ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கேன். நான் ரெண்டா அப்படி ஃபோல்டு பண்ணி அங்கங்க நான் நிறையவே டேப்ஸ் போட்டிருக்கேன். இதை வால்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பலூன் எங்கெங்க இருக்கோ அவனை டேப் போட்டுக்கலாம். சரியா? இப்போ மேலே ஏறேன். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வால்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இங்க இருக்கிற இந்த பலூன்ஸ்க்குலாம் இது இப்படி எப்படி எங்கெங்க தேவையோ அங்கங்க வந்து ஃபுல்லா டேப் போட்டுருவாங்க. நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிட்டேன். நின்றுச்சு ஒரு அளவுக்கு. இப்போ இந்த பலூன் இந்த வால்ல ஒட்டி இருக்கு இல்லையா, அதுல அப்படியே போட்டு அந்த வால் கிட்ட அப்படியே வச்சு நான் அதை பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓரளவுக்கு நல்லா கிரிப்பா நிற்கிதுங்க. இதே போல ஃபுல் பலூன்ஸையுமே வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிட்டு பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு வந்து பேஸ்ட் பண்ணிட்டேங்க நானு. வெற்றிகரமா எங்க மம்மி பேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆமா, பல போராட்டத்துக்கு அப்புறம் இனி ஹேங்கிங்ஸ் மட்டும் தான். அது ஈஸியா வந்து பண்ணிடலாம். ஐயோ, இப்படிதான் உடைஞ்சு போயிடுது பலூன்ஸ் ஃபுல்லாமே. இந்த கோஸ்ட் பலூன் இருக்குல்ல, கொஞ்சம் ஆமா திக்கா இல்ல, ரொம்ப நல்ல திக் பலூன்ஸா பார்த்து வாங்கிக்கோங்க. இது வந்து என்னோட ஒரு டிப்பு. நல்ல திக் டார்க் பலூனா பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த பிளாக் மட்டும் தான் எனக்கு அப்பறம் உடைஞ்சிட்டே இருக்கு. இதுலயே பிளாக் இருக்கான்னு தெரியல. அந்த திக் பிளாக் எடுங்கம்மா. திக் பிளாக் இல்ல, இருக்கும் பாருங்க அந்த கோஸ்ட் பலூன்ல. சரி, இதை டைப் பண்ணிட்டு ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிட்டு காட்டலாம். சூப்பரா இருக்கு. பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு இது ஒரு பசில்ஸ் மாதிரி ஆகி போச்சுங்க. ஹாப்பி பர்த்டே. இது வந்து ஹாப்பி மட்டும் இருக்கு. இதுல இப்போ நம்ம ஹச்ச தேடணும். இந்த இருக்கு ஹச், கண்டுபிடிச்சிட்டேன். ஹாய் சேப்பி, ஹாப்பி பர்த்டே.
அது கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டம். இருக்கு இந்த இருக்கு பர்த் ம் டே டே இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ரோப்ல வந்து ஹோல்ஸ் இருக்குங்க. ம் ஹோல்ஸ் வச்சு ஃபுல்லா டைட் பண்ணணும். பண்ணிட்டு பார்க்கலாமா? ம் ஃபர்ஸ்ட் என்னன்னா இப்போ ஹச் மட்டும்தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன், நாட் போட்டிருக்கேங்க. எனக்கு கரெக்டாக தெரியல இப்படிதான் பண்ணணுமான்னு, ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் பண்ணியிருக்கேங்க. தேவையில்லாத வேலையில் ஈடுபட்டுட்டேன். இந்த தியா பேச்சை கேட்டு இந்த அம்மா தான் என்னை இப்படி பண்ணி விட்டுட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஊசி மாதிரி கொடுத்துருக்கிறதுல இந்த நூல் இது பண்ணிட்டேன். இப்போ அடுத்து வந்து நெக்ஸ்ட் வேர்டை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு டாட் இந்த நாட் போடணும். நீங்க பண்றது எனக்கு ஜாலியா இருக்கு தெரியுமா? ஜாலியா இருக்கும் உங்களுக்கு. சஃபர் நாங்க டெக்கரேஷன் பண்றது எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு பார்க்கிறதுக்கு. ஃபுல்லி முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ எடுத்து காட்டுறோம். இந்த வாழவே ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணிட்டு அந்த டேபிள் ஒன்று வச்சுருக்காங்க, அதை வச்சுட்டு ஐஸ் கேக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இதுக்கு நாட் போட்டிங்களா? இல்ல கொஞ்சம் ம் ஓரளவுக்கு கொஞ்சம் கிரிப்பா போட்டுட்டேன். நாட் போட்டுட்டேன். ஓரளவுக்கு ஒரு நாட் போட்டுட்டேன். இது யார் கொடுத்தனா? எனக்கு சின்ன பிள்ளையா இருக்கப்போ பர்த்டே நடந்துச்சு. ஆமா, அப்போ வந்து எங்க நெய்பர் அந்த அண்ணி வந்து பாப்பாவுக்கு கொடுத்தாங்க, கிஃப்டா கொடுத்தாங்க. நெய்பர்ஹுட் எங்க மேம் சொல்லி கொடுத்தாங்க. சரிதான். ஈவிஎஸ் மேம். நெக்ஸ்ட் இதே போல எல்லாத்தையுமே நம்ம ஜாயின் பண்ணிட்டு காட்டலாம். ம் நம்மளோட டெக்கரேஷன் பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் பண்ணி முடிச்சிருக்கேன். ரொம்ப வந்து சிம்பிளாக தான் வந்து இருக்குது. இது உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கான்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கங்க. என்ன மம்மி பண்ணுறீங்க? இன்னைக்கு உன்னோட பர்த்டேக்கு வந்து வர்றவங்களுக்காண்டி டீ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உளுந்த வடை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து டீயும் உளுந்த வடையும் பிளான் பண்ணேன். பாதி வடை வந்து சுட்டிருக்கேன். சரி, அவங்க வர்றப்போ ஒரு 5 minutes பிஃபோர் சூடா சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பாப்பா இன்னைக்கு உன்னோட அவுட்ஃபிட் காட்டவே இல்லைல்ல? இதுதான் மேடமோட ஃபர்ஸ்ட் அவுட்ஃபிட்டு. போட்டு விளையாண்டு அதை ஃபுல்லாக டர்ட்டி பண்ணி ஸ்வெட் ஆகி எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ செகண்ட் அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா அது என்னது, ஷார்ட்ஸு, ஜீன்ஸ் ஷார்ட்ஸு. இது ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து இவங்களுக்கு இன்னைக்கு இந்த டிஷர்ட்டோடையே பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் டெக்கரேஷனுமே ஃபுல்லாக வந்து முடிஞ்சிடுச்சுங்க. ஏதோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவள் ஃப்ரெண்டு மட்டும்தான், அவள் க்ளோஸ் ஃப்ரெண்டு மாயா. ஹாய் சொல்லு மாயா. பார்த்தீங்கன்னா அவள் கிஃப்டோட வந்திருக்காங்க. ஏன் மாயா, யாருக்கு இந்த கிஃப்ட்டு? தியாக்கா, உன் ஃப்ரெண்டா? ரெண்டும் சேர்ந்து நில்லுங்க. கேக் கட் பண்ணுறப்போ கொடுக்கலாம். இன்னும் எல்லாருமே வர்றதுக்காண்டி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வந்துட்டாங்கன்னா கேக் கட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? கேக்குமே வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து வச்சுட்டேங்க. இனி வந்து வர்றது மட்டும்தான், கட்டிங் மட்டும்தான், அந்த ஒரே ஒரு வேலை மட்டும்தான் பாக்கி. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க நீ. ஹாய் கௌசி அக்கா. ஸ்டார்ட் பண்ணலாமா? 7க்கு 7 கேண்டில் வச்சுட்டாங்க கௌசி அக்கா. கவுண்ட் பண்ணிடு. கோயிங் டு 2 3 4 5 6 7. You are going to 7 now. Birthday to you. Happy birthday to you. Happy birthday. Ondana. Happy birthday to you. சேர்ந்து கட் பண்ணு. பிடிச்சுக்கோ. அதுக்கப்புறம் நீங்க எடு. நீ எடு. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபர்ஸ்ட். ஆல்வேஸ் லவ்விங் கேர்ள்ஸ். லவ்விங் கேர்ள்ஸ் நீங்க. அப்புறம் என்ன அப்பாரியே கொடு. எடு ஸ்லைஸ்.
ம் ஆண்டி குட்டியில வீரத்தை குட்டியில ஊட்டி விடு எத்தனை சாமி நான் எடுக்கணும்ல அந்த மூமெண்ட்டை. ரெண்டு பேரும் இங்கிட்டு திரும்புங்க. ஆமா பாரு, அவ சொன்ன மாதிரி அவ ஃப்ரெண்டு கிஃப்ட் வேற. ஏமாயா சோச்சோ பிள்ளைக்கு செலவு வேற. தேங்க்யூ சொல்லி ஹக்கி பண்ணு, கிஸ்ஸி கொடுத்துரு. பட்டு அதுக்குள்ள ஒரு கிஃப்ட் ஓபன் பண்ணிட்டேன். என்னது அது? இது வந்து ஷார்ப்னர் வித் எரேசர். சூப்பரா இருக்குல்ல, அழகா இருக்கு. எல்லோ கலர். ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்குல்ல. அடுத்து பண்ணுப்பா பண்ணு. ஒரே ஜாலி கிஃப்ட் தான் தியாவுக்கு. ஃபேவரட் ஷார்ப்னர் எரேசர். இது என்னது? செகண்ட் கிஃப்ட் சாக்கி. ஓ ஜாலியா, 2 சாக்கி. அப்புறம் 2 பாக்ஸ் கொடுத்துருக்காளா? ஃபேவரட் கிஃப்ட் இது. கழுத்தில் போட்டிருக்கு செயின் யார் கிஃப்ட் பண்ணது? வீரி ஆண்டி கொடுத்தாங்களா? இன்னைக்கு கலெக்ஷன் அமௌண்ட் எவ்வளோ ஆச்சு? 100 கொடுத்தாங்களா? எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிடு. இன்னைக்கு ஹாப்பியாக போச்சா பர்த்டே? எந்த கிஃப்ட் உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? உன் ஃப்ரெண்டு கொடுத்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? செயினுமே ரொம்ப சூப்பராக இருக்கு. சரி பாய் சொல்லிடு எல்லாருக்கும். எல்லார் கிஃப்டையும் காட்டினல, என்னோட கிஃப்ட் காட்டவே இல்லை. பவுச்சு. இதுக்கு எத்தனை டார்ச்சர்ப்பா என்ன? கடந்த 1 மாதமா என்னை அத்தனை டார்ச்சர் பண்ணி கடைசியில் சாதிச்சிட்டாங்க மேடம். இட்ஸ் மை பர்த்டே கிஃப்ட். ரொம்ப பிடிச்ச பவுச்சா உனக்கு? ஹாப்பியா? பவுச் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அப்பப்போ. ஓகே ஓகேங்க. ஓகே போதுங்க. போதும் ரொம்ப லிஸ்ட் பெருசாக போய்க்கிருக்கு. போதுங்க. பாய்ங்க.